வணக்கம் மக்களே, 12 டக்கர் இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு. கணக்கில் அடங்காத ஏராளமான ஆச்சரியங்களை தனக்குள்ள அடக்கிக்கிட்டு அமைதியா இருக்கிற கடலை பத்தின 12 டக்கரான தகவல்கள் இதோ. பூமியில இருக்கிற உயிரினங்கள்ல 6% நிலத்துல இருக்கான், மிச்சம் இருக்கிற 94% தண்ணியில இருக்கான். நம்ம ஊர்ல ஈவினிங் 6 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய பேர் தண்ணியில தான் இருப்பாங்க. ஐயோ மணி 6 ஆச்சு, நான் கிளம்புறேன். உலகத்திலேயே பெரிய கடல் வந்து பசிபிக் ஓஷனுங்க. அங்கதான் 25,000 தீவுகள் இருக்கான். நம்மளும் ஒரு தீவு வாங்கி பேங்க் ஆரம்பிக்கலாம். டீ வாங்குறதுக்கே காசு இல்லை, தீவு எங்கே வாங்குறது? கடலுக்கு அடியில் 20 மில்லியன் டன் தங்கம் இருக்கிறதா ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தங்கத்தை எடுக்க முடியாது. ஒருவேளை எடுத்தா உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தலைக்கு 4 கிலோ தங்கம் கிடைக்குமாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றோம்? நம்ம எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி கடல்ல தம் கட்டி தங்கத்தை எடுக்க கிளம்புறோம். அண்டார்டிகால இருக்கிற பனிப்பாறையில 20 பில்லியன் கேலன் அளவு தண்ணி இருக்காங்க. அந்த தண்ணியை 5 வருஷத்துக்கு 10 லட்சம் மக்கள் வந்து யூஸ் பண்ணலாமா. நம்ம பூமி 70% தண்ணியால சூழப்பட்டிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 70%லயும் 97% வந்து சால்ட் வாட்டர். மிச்சம் இருக்கிற 3% தான் நம்ம யூஸ் பண்ற தண்ணி. ஸோ தண்ணியை சிக்கனமா யூஸ் பண்ணும். நான் குடிக்கிற தண்ணியை சொன்னேன், அடிக்கிற தண்ணியே இல்ல. கடலோட அடிப்பகுதியில் வெப்பநிலை 2 to 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குங்க. ரொம்ப குளிரான இடங்க. ஆனா கடல் படுகையில பாத்தீங்கன்னா தண்ணி வெளியில வர இடத்துல 400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் இருக்குமாங்க. அந்த இடத்துலலாம் ஒரு மனுஷன் போனா ஒரு சில வினாடியில டக்குன்னு அப்படியே செதஞ்சிருவானா இப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்றாங்க. நம்ம ஏன் அங்க போறோம்? கடலுக்கு போனோமா, கரையில கால் நினைச்சோமா அப்படின்னு வீட்டுக்கு வந்துடலாம். கடலுக்கு மேல மிதக்கிற கப்பல்களை விட கடலுக்கு அடியில உடஞ்சு கிடக்கிற கப்பல்கள் தான் எண்ணிக்கை அதிகமாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேல கப்பல்கள் உள்ள உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் சொல்றாங்க. மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தானே. கடல் தண்ணியை வாயிலே வைக்க முடியாது. ஆனா கடல் தண்ணி உறைஞ்சதுக்கு அப்புறம் ஐஸான அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா? எப்படின்னா அது ஐஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற உப்பு பனிமெல்லாம் எவாபரேட் ஆயிடும். அதுக்கப்புறம் அதை உருக்கி குடிச்சிக்கலாம். என்ன நம்ம வந்து அதெல்லாம் போய் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்கினோமா, இழுத்தமா போயிட்டே இருக்கலாம். ஆர்டிக் ஓஷனோட பனிப்பாறை எல்லாம் உருகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். அது மொத்தமா உருகுச்சுன்னா 262 அடி கடல் மட்டம் ஒசந்துருமாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா 26 மாடி பில்டிங்கே முழுகிற அளவுக்கு தண்ணி வந்துருன்னு நாசால சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் 2015 பார்த்துட்டோம். போவியா? யுஏஇல அடுத்த 25 வருஷத்துல மிகப்பெரிய தண்ணி பஞ்சம் வரும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு சொல்யூஷன் என்ன தெரியுமா பண்ண போறாங்க? அண்டார்டிகாலேருந்து மிகப்பெரிய பனிப்பாறையை கயிறு கட்டி இழுத்துட்டு வந்து இவங்க கடல்ல வச்சு சப்ளை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு தூரம் கயிறுல கட்டி இழுத்துட்டு வந்தா கரைஞ்சி வெறும் கயிறு தானே வரும். ஏரி, ஆறு, எரிமலை இதெல்லாம் நிலத்துல மட்டும் இல்லைங்க, கடலுக்கு அடியிலையும் இருக்கு. கடலுக்கு அடியில உப்போட டென்சிட்டி அதிகமாகிறப்ப ஏரி, ஆறு இதெல்லாம் உருவாயிடுமா. கடலுக்கு அடியில் ஏரி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. சென்னைக்கு மிக அருகில் அப்படின்ற விளம்பரம்லாம் மாறி கடலுக்கு அடியில் அப்படின்னு விளம்பரம் வரப்போகுது. இது வரைக்கும் ஆராய்ச்சியில் 2,40,000 உயிரினங்கள் தான் கடல்ல வாழுது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஜுஜுபிங்க. இன்னும் நிறைய உயிரினங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் அதெல்லாம் கண்டுபிடிங்க. வெறும் நண்டு மீன் சாப்பிட்டு போர் அடிக்குது. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம்.